ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருமணத்திற்கு ஏன் அக்னி சாட்சியை வைக்கிறார்கள்? திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுபவை என்பது பழமொழி. இந்து திருமணங்களில் மிகவும் முக்கியமான சடங்குகளில் ஒன்று அக்னியை சுற்றி வருவது. இந்த சடங்கை சப்தபதி என்றும் கூறுகிறார்கள். அதாவது 7 அடிகள் என்பது மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து நடக்கின்ற செயல். இந்த 7 அடிகள் நடப்பதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக சமூக அர்த்தங்களும் உள்ளன. இதனுடைய பின்னணியில் உள்ள காரணத்தை இப்போது காணலாம், வாருங்கள். அக்னி என்பது மிகவும் புனிதமானது. புதிய தொடக்கத்தினுடைய அடையாளமாகவும் அக்னி பார்க்கப்படுகிறது. திருமணம் என்பது ஒருவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம் என்பதால் அக்னியை சுற்றி வருவதன் மூலம் இந்த புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. அக்னி என்பது இறைவனின் பிரதிநிதியாக கருதப்படுவதால் அக்னியை சுற்றி வருவதன் மூலம் இறைவனின் சாட்சியில் இந்த திருமண உறவை பிரதிபலிக்கிறது. இறைவனை சாட்சியாக வைத்து இந்த திருமண உறவை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. திருமணத்தின் போது அக்னியை சுற்றி 7 அடிகள் நடப்பது வாழ்க்கையின் 7 முக்கியமான நோக்கங்களை பிரதிபலிக்கிறது. இது நம் வாழ்க்கையை புனிதமாகவும் சமநிலையாகவும் வைக்க உதவும் ஒரு ஆன்மீக அறிகுறி என்கிறார்கள். அக்னியை சுற்றி வருவதன் மூலம் தம்பதியர் ஒருவருக்கொருவர் பொறுப்புணர்வுடன் இருப்பதாகவும் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருப்பதாகவும் உறுதியளிப்பதாக நம்பிக்கை. அக்னியை சுற்றி 7 அடிகள் நடப்பதற்கான காரணங்களில் முதல் அடி பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும், 2வதாக ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உறுதிமொழி, 3வதாக நற்காரியங்கள் எப்பொழுதும் நம் வீட்டில் நடக்க வேண்டும், 4வது அடி சுகத்தையும் செல்வத்தையும் அளிக்க வேண்டும், 5வது அடி ஒற்றுமையாக இருவரும் இந்த திருமண பந்தத்தை வாழ வேண்டும், 6வது அடி குழந்தை பாக்கியம் பெற வேண்டும், 7வது அடி குடும்ப உறவுகள் மற்றும் பாசங்களின் நலனை பேணி பாதுகாத்து வாழ வேண்டும். அதேபோல அக்னி ஒரு புனித சக்தியாக பார்ப்பதால் இது வாழ்க்கை முழுவதும் மணமக்கள் எடுக்கின்ற உறுதிகளை சாட்சியாக நிற்கிறது. அக்னியை சுற்றி நடப்பதால் அவர்கள் உறவிற்கு ஒரு புனிதமான தொடக்கம் கிடைக்கிறது. இந்த 7 அடிகள் மணமக்களின் மனதில் ஒரு ஆன்மீக பந்தத்தையும் உருவாக்குகிறது. அது வாழ்வினுடைய மகத்தான அம்சங்களை புரிந்து அதற்காக இணைந்து வாழ அனுமதிக்கிறது. இந்து திருமண உறவுகள் நம் கலாச்சாரத்தின் பெருமையை காட்டுகின்றன. அதிலும் அக்னியை சாட்சியாக வைத்து நடைபெறுகின்ற திருமணங்கள் இறைவனையே சாட்சியாக வைத்து நடத்தப்படும் திருமணங்களுக்கு ஒப்பானதாகும்.